உதிரி உதிரியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க, ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டேன், வெங்காயம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாக வதங்கினதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. மசாலாத்தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சிட்றேங்க, நல்லா வேகட்டும் பாதி அளவுக்கு. இப்போ இந்த கப்பில் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருந்தேங்க, அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பிரியாணி அரிசியும் சேர்த்துட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 15 நிமிஷம் மிதமான தீயில வச்சுட்டு வெயிட் மேலே வச்சிடலாங்க. இப்போ சூப்பரான உதிரி உதிரியான பிரியாணி ரெடி.